அன்பான சகோதர சகோதரிகளை அதிகாலை நேர வணக்கம். இன்றைய நாளுக்கான ஜீவனுள்ள வார்த்தை ஏசாயா 51 அதிகாரம் 9 எழும்பு எழும்பு பெலன்கொள், கர்த்தரின் புயமே, முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு. இந்த கடைக்குள்ள பட்டயமான வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே, கர்த்தருடைய வசனம் இருபுறம் கருக்குள்ள பட்டயம். அது ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தை, சொல், நாவு, இருதயம், ஊன் எல்லாவற்றும் எழும்பினபடி அதை உயிர்ப்பிக்க வல்லமை இருக்கிறது. கர்த்தருடைய வசனம் நமக்கு ஆவிக்குரிய ஆகாரமாக இருக்கிறது. அந்த ஆவிக்குரிய ஆகாரத்தை உட்கொள்ளும் போது ஆவி உயிர் பெறும். ஆகவே இந்த வசனத்தின்படி கர்த்தர் நம்மை நடத்துவார் என்று நம்ம விசுவாசிப்போம். கர்த்தர் நம்மை ஊழியத்துக்காக அழைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை நற்கிரிகளை செய்ய அழைத்திருக்கிறார். கர்த்தருடைய இஷ்டத்தின்படி நாம் நடந்து கர்த்தருடைய ரட்சிப்பை நாம் பெற்று அவருடைய 1000 வருஷ அரசாளுக்கு நாம் காணப்பட நாம் ஜெபிப்போம். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, சூத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, உம்முடைய ரகசிய வருகைப்பை நாங்கள் எல்லோரும் எடுத்துக்கொள்ள ஜெபிக்கிறோம்ப்பா. சூத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைங்க, வாழை பிள்ளைங்க எல்லோரும் எழும்பி பிரகாசிக்க, ஜாதியில் சொந்தமாக்க தகப்பனே, உம்முடைய தேவத்திட்டம் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் நிறைவேற கிருபைங்க ராஜா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவத்திட்டம் வச்சிருக்கீங்க தகப்பனே சப்பா. சூத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே சப்பா, சில பேருக்கு நற்கிரிகளை செய்ய, ஏழை எல்லோருக்கும் உதவி செய்யவும் தகப்பனே சப்பா. சூத்திரம் கர்த்தாவே. வசன ஊழியம் செய்யும் தகப்பனே, பாட்டு ஊழியங்களை செய்யும், டிபிஎஸ் ஊழியம் செய்வோம் தகப்பனே. சிறு பிள்ளைகள் தகப்பனே சப்பா. சூத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே சப்பா, தீர்க்கதரிசி மரபுப்படி அநேக காரியங்கள் நீங்கள் தேவத்திட்டங்கள் வச்சிருக்கீங்க தகப்பனே. ஒவ்வொரு தேவத்திட்டமும் எங்கள் வாழ்க்கையை நிறைவேற வேண்டும் அப்பா. சூத்திரம் கர்த்தாவே. எங்கள் ஒவ்வொருத்தரையும் பரிசுமாக்கி ஆண்டவரே வழி நடத்துங்க ராஜா. ஏசு நான் ஜெபத்தை எடுக்கிறேன் பிதாவே. ஆமேன்.